வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி த நியூ 1 மினிட் மேனேஜர் அப்படின்ற ஒரு புக்கிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு மேனேஜராக, ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜராக, இல்லைன்னா குரூப் ஆஃப் ஒர்க்கர்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்களா, இல்லை குரூப் ஆஃப் பீப்புளை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கென் பிளன்சார்ட் அப்படின்றவர். ஸோ இந்த புக் ஒரு எக்ஸலண்ட்டான புக்கு. யாருக்கு அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஸ்கில் தேவை அப்படின்னா இந்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல். வாங்கி படிங்க. இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை ஒரு 10 பாயிண்ட்ஸாக சிம்பிளாக பார்ப்போம் இந்த வீடியோவில். ஸோ இந்த புக்கோட செகண்ட் சாப்டரில் கிரேட் மேனேஜர்ஸோட ஸ்கில்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிரேட் மேனேஜர் கெட் ரிசல்ட்ஸ் அண்ட் கிரேட் பீப்புள். ஸோ கிரேட் மேனேஜர்ஸ் ரிசல்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, அந்த பீப்புள்ஸோட கிரேட்னஸையும் சேர்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸியாக ஒரு குரூப்புக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கிறது அது எஃபெக்டிவாக கிடையாது. பீயிங் பிஸி இஸ் நாட் ஈக்குவல் டு பீயிங் எஃபெக்டிவ். ஸோ தேர்ட் பாயிண்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் ஷுட் பி சிம்பிள் நாட் காம்ப்ளிகேட்டட். எப்பவுமே ஒரு குரூப் ஆஃப் டீமை நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மேனேஜ்மெண்ட் எப்பவுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கணும். ஸோ அந்த பீப்புள்ஸ்க்கு அது காம்ப்ளெக்ஸாக தெரியக்கூடாது, உங்களுக்கும் அது காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடாது. அப்போ தான் ஈஸி டு மேனேஜாக இருக்கும். ஃபோர்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் பர்ஃபார்ம் பெஸ்ட் வென் தே நோ எக்ஸாக்ட்லி வாட் எக்ஸ்பெக்டட். இப்போது ஒரு கோல் அவங்களுக்கு கொடுத்துட்டிங்க அப்படின்னா, ஒர்க்கர்ஸ் ஒர்க் ஆன் த கோல் வெரி கிளியர்லி. ஸோ ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கொடுத்துருங்க. ஃபிஃப்த்து இதேமாரி தான், மோட்டிவேஷன் மட்டும் கொடுத்தா பத்தாது, அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கணும். ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு இஷ்யூ அப்படின்னா அதுக்கான கிளாரிட்டி அண்ட் சொல்யூஷனாக அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் கிரேட் மேனேஜர்ஸாக நீங்கள் ஆவீங்க. ஸோ சிக்ஸ்த்து பாயிண்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் யாருக்குமே தர தேவையில்லை. ஷார்ட் கான்வர்சேஷன், ப்ராப்பரான ரிசல்ட்டுக்கான என்ன தேவையோ அதை மட்டும் பேசுங்க. ஷார்ட் கான்வர்சேஷன் கேன் கிரியேட் அ பிக் இம்பேக்ட். செவன்த்து பாயிண்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குட் மேனேஜ்மெண்ட் சேவ் டைம் நாட் வேஸ்டட். ஸோ குட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டைம் தான் ரொம்ப ப்ரெஷஸ். ஸோ டைமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எயித்து ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டு மட்டும் மேட்ரு கிடையாது, அந்த பீப்புளும் மேட்ரு. ஸோ இப்போ ஒர்க்கர்ஸை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக நல்லா வரும். ஸோ தட் ஒர்க்கர்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. நைன்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல் மேனேஜர்ஸ் ஒர்க்கர்ஸோட பர்ஃபார்மன்ஸை மட்டும் கவனிக்க மாட்டாங்க, அவங்களோட 1-to-1 ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பையும் வச்சுப்பாங்க. ஸோ 10th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர்ஃபுல்லான லீடர் நீங்கள் ஆகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருங்க, அப்போ தான் உங்கள் மேலே ரெஸ்பெக்ட் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இது மாதிரியான இன்னும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நல்ல மேனேஜர் ஆகணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.